ஹரி ஓம். ஜெய் சீதாராம். ராதே கிருஷ்ணா. அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவரையும் எனது தெய்வீக பயணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் அழைக்கின்றேன். நாம் தற்போது தரிசித்துக் கொண்டிருக்கும் கர்நாடக மாநில திருக்கோயில்களின் வரிசையில் பஞ்சநாராயண கஷேத்திரத்தினை பற்றி தங்களுக்கு சென்ற பதிவில் தெரிவித்திருக்கின்றேன். அந்த பஞ்சநாராயண கஷேத்திரத்தில் இரண்டாவதாக நாம் தரிசிக்க இருக்கக்கூடிய திருக்கோயிலானது ஸ்ரீ செல்வநாராயண திருக்கோயில் மேல்கோட்டையாகும். பெங்களூரிலிருந்து மைசூர் செல்லும் நெடுஞ்சாலையில் மைசூரிலிருந்து 51 கிலோமீட்டர் தொலைவில், பெங்களூரிலிருந்து 133 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்திருக்கின்றது இந்த பசுமையான வயல்கள் சூழ்ந்த அழகிய மலை கிராமம். கர்நாடகத்தின் வைணவ தலைமை பீடமாக கருதப்படும் இந்த ஊருக்கு திருநாராயணபுரம் என்றும் பெயரும் உண்டு. இந்த மேல்கோட்டை நாம் 3 பகுதிகளாக பிரித்து பார்க்கலாம். ஒன்று கல்யாணி குளம், இரண்டாவது செல்வநாராயணர் திருக்கோயில், மூன்றாவது மலையில் மேல் அமர்ந்திருக்கும் லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோயில், நான்காவது தனுஷ்கோடி ராமர் திருக்கோயில் என்று 4 பகுதிகளாக இதில் நாம் காண இருக்கின்றோம். இது தவிர பிரசித்தி பெற்ற வைரமுடி சேவையும் இந்த பதிவில் நான் தங்களுக்கு அளித்திருக்கின்றேன். 12ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் கிருமிகண்ட சோழன் என்பவனால் தொந்தரவு ஏற்பட்டு அதன் காரணமாக வைணவ மதாச்சாரிய ஸ்ரீ ராமானுஜர் தொடரூர் வந்தடைந்தார் என்று சென்ற பதிவில் நான் குறிப்பிட்டிருந்தேன். அந்த ராமானுஜர் இங்கு 12 வருஷம் தங்கியிருந்துள்ளார். அவரின் முயற்சியால் மண்ணில் பொறையுண்ட செல்லப்பிள்ளை, அதாவது கன்னடத்தில் செல்வநாராயணா என்று சொல்வார்கள், அந்த செல்வநாராயணரை கோயில் அடையாளம் கண்டு ஹொய்சலார் விஷ்ணுவர்தன் என்பவன் உதவியோடு நிர்மாணம் செய்து திருநாராயணபுரம் என்று அழைக்கும்படி அருளினார். ஆனால் இவர் இங்கு வரும் முன்பாகவே மலைமேல் பிரகலாதனால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் கோயில் பிரபலமாக இருந்திருக்கிறது என்று சொல்லப்படுகின்றது. ராமானுஜர் தாம் தங்கியிருந்த காலத்தில் நியமித்த தினசரி வாராந்திர, மாதாந்திர, வருடாந்திர வழிபாட்டு நியமங்களையே இன்றளவிலும் இக்கோயிலில் பின்பற்றப்பட்டு வருகின்றது. அடுத்தபடியாக இந்த கல்யாணி குளம் என்று நாம் சொல்லியிருந்தேன் அல்லவா, அந்த கல்யாணி குளம் இங்கு மிகவும் பிரசித்தி பெற்ற ஒன்றாகும். கல்யாணி குளத்தின் வரலாறு என்னவென்று நாம் பார்ப்பேனால், ஈஸ்வர சம்ஹிதையின்படி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் உலகப் பெருங்கடலில் இருந்து பூமியை உயர்த்திய போது பகவான் வராகத்தின் அவதாரத்தை எடுத்தார். அவ்வாறு செல்லும் போது அவரது உடலில் சில நீர்த்துளிகள் மேல்கோட்டில் உள்ள ஒரு மலையின் மேல் விழுந்ததாகவும், இதுவே கல்யாணி குளம் உருவாக காரணமாக இருந்தது என்றும் சொல்லப்படுகின்றது. பத்ம புராணத்திலும் கல்யாணி குறிப்பிடப்பட்டுள்ளது. மத்ஸ்ய புராணத்திலும் புராணங்களின்படி விஷ்ணுவின் வாகனமான கருடன் விஷ்ணுவின் கிரகமான ஸ்வேதாத் விபாவிலிருந்து வெள்ளை களிமண்ணை எடுத்துச் சென்று கல்யாணியில் வைத்ததாகவும் சொல்லப்படுகின்றது. இன்றளவிலும் இந்த வெள்ளை களிமண் படிமங்கள் இந்த திருக்கோயிலின் உள்ளே காணப்படுவதாக நாம் காண்கின்றோம். நமது பழமையான கோயில்களில் நீர் ஆதாரங்களுக்கு அருகில் கட்டப்பட்டது வெறும் தற்செயலானதல்ல. பழங்காலத்தில் கோயில்கள் புகலிடமாக இருந்ததால் கோயில்களில் சுற்றி ஏராளமானோர் வசித்து வந்தார்கள் என்றும் கோயில் குளம் அவர்களுக்கு நீர் ஆதாரமாக இருந்தது என்றும் நமக்கு தெரிகின்றது. அடுத்ததாக நாம் காண இருப்பது வைரமுடி சேவை. ஸ்ரீரங்கம் வைகுண்ட ஏகாதசி, திருமலை பிரம்மோற்சவம், காஞ்சிபுரம் கருட சேவை போன்ற பல வைணவர்களால் பெரிதும் போற்றப்படும் மிகப்பெரிய திருவிழா மேல்கோட்டை வைரமுடி சேவையாகும். குறைந்தபட்சம் 4 லட்சம் பக்தர்களுக்கு மேல் கலந்து கொள்ளும் இந்த திருவிழா மாண்டியா மாவட்டத்தின் நிர்வாகத்தால் மிகுந்த ஏற்பாடுகளுடன் நடத்தப்படுகின்றது. அன்றைய நாளில் கருடன் கொணர்ந்த வைரத்தாலான கிரீடம் செல்லப்பிள்ளைக்கு சாற்றப்பட்டு தங்கத்தாலான கருடன் மீது மாடுவீதிகளில் உபயநாச்சியார்களுடன் எழுந்தருள செய்யப்படுகின்றது. வைரமுடியை பகலில் காண இயலாது என்ற நம்பிக்கையின் பால் இந்த வைரமுடி சேவை எப்போதும் இரவு பகுதியிலேயே தொடங்கி விடிய முன் முடிக்கப்பட்டு விடுகிறது. மேலும் வைரமுடி சாற்றும் போது பிரதான அர்ச்சகர் தன் கண்களை மெல்லிய துணியால் கட்டிய பின்னரே வைரமுடியை அதற்குண்டான பெட்டியிலிருந்து வெளியில் எடுக்கின்றார் என்பதை நாம் இன்றளவும் காண்கின்றோம். கருடனுக்கு வைனதேயன் என்ற பெயரும் உண்டு. எனவே கருடனால் கொணரப்பட்டது என்பதனால் வைனதேய முடி என்று சொல்லப்பட்டு அது வைரமுடியாக சுருக்கி பின்னர் வைரமுடி என்று மறிவுள்ளதாக தெரிகிறது. இதற்கு தவிர சாதி பேரங்களை எதிர்த்த ஸ்ரீ ராமானுஜர் சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களை திருக்குலத்தர், அதாவது திருமகளின் பிள்ளைகளாக அழைத்ததோடு அவர்களின் வழிபாட்டிலும் சமூகத்திலும் சமமான இடமளித்தார் என்றும், ஒருமுறை உற்சவமூர்த்தியான செல்லப்பள்ளியை தில்லி முகலாய மன்னரிடமிருந்து ஸ்ரீ ராமானுஜர் மீட்டுக் கொண்டு வரும் வழியில் எதிர்பட்ட கொள்ளை கூட்டத்திலிருந்து இப்பகுதியைச் சேர்ந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் போராடி உற்சவமூர்த்தியும் ஸ்ரீ ராமானுஜரையும் காப்பாற்றினார்கள் என்றும், அதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக வைதிக எதிர்ப்பையும் பொருட்படுத்தாமல் ராமானுஜரின் ஆணைக்கிணங்க அவர்கள் கோயிலுக்குள் தொழும் உரிமையும் இன்றும் வழங்கப்படுகின்றது. தேர் திருவிழா அடுத்த நாளிலிருந்து 3 நாட்கள் திருக்குலத்தார் உற்சவம் என்றும் இது மிக பிரம்மாண்டமாய் கொண்டாடப்பட்டு வருகின்றது. இது தவிர
இங்கே தனுஷ்கோடி ராமர் என்ற ஒரு பகுதி இருக்கின்றது. இந்த பகுதி மலை மீது அமைந்திருக்கின்றது. அதாவது ராமர், லக்ஷ்மணர், அனுமன் மூவரும் இந்த இடத்தில் வந்திருந்து அந்த இடத்திலிருந்து ஸ்ரீலங்காவை பார்த்ததாக ஒரு ஐதீகம் இங்கே சொல்லப்படுகின்றது. இந்த இடத்தில் ராமர் மற்றும் லக்ஷ்மணருக்கு பாதங்கள் இருக்கின்றன. இந்த இடத்தில் கோபுரங்களோ கோயில்களோ ஏதும் இல்லை. ஒரு சிறிய சுனை நீர் இருக்கின்றது. இதுவும் பார்க்கத்தக்க இடமாக கருதப்படுகின்றது. வாருங்கள் நண்பர்களே, இந்த திருக்கோயில் தரிசனை நாம் காணலாம். நன்றி, வணக்கம். जय 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 नारसिंह तू रक्षाका, 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 जल में चले नारसिंह तू रक्षाका, तल में चले नारसिंह तू रक्षाका, जल में चले नारसिंह तू रक्षाका, वायु में पवने नारसिंह तू रक्षाका, अग्नि में काकधारी नारसिंह तू रक्षाका, आकाश में शब्दधारी नारसिंह तू रक्षाका, पूरब में पीना नारसिंह तू रक्षाका, पश्चिम में काला नारसिंह तू रक्षाका, उत्तर में दौल्या नारसिंह तू रक्षाका, जय 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 नारसिंह तू रक्षाका, जय 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 नारसिंह तू रक्षाका, दक्षिण में कंकाल नारसिंह तू रक्षाका, घर में गौंडिया नारसिंह तू रक्षाका, जंगल में सिंह मुखी नारसिंह तू रक्षाका, ऊपर में अश्वमुखी नारसिंह तू रक्षाका, नीचे में पाताल मुखी नारसिंह तू रक्षाका, खेत में क्षेत्रपाल नारसिंह तू रक्षाका, भार्या में लक्ष्मी नारसिंह तू रक्षाका, बच्चों में प्रहलाद नारसिंह तू रक्षाका, जय 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 नारसिंह तू रक्षाका, जय 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 नारसिंह तू रक्षाका, रण में चंड नारसिंह तू रक्षाका, बर में प्रचंड नारसिंह तू रक्षाका, कपाल में कच्छपे नारसिंह तू रक्षाका, आंखों में क्रोधी नारसिंह तू रक्षाका, कानों में कुंडिया नारसिंह तू रक्षाका, नाक में नागधारी नारसिंह तू रक्षाका, मुख में बाकधारी नारसिंह तू रक्षाका, भुजों में महाबली नारसिंह तू रक्षाका, पीठ में पीठाधारी नारसिंह तू रक्षाका, हृदय में ब्रह्मी नारसिंह तू रक्षाका,
जय 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 नारसिंह तू रक्षका जय 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 नारसिंह तू रक्षका लिंग में लिंगधारी नारसिंह तू रक्षका गुदा में गुफाधारी नारसिंह तू रक्षका जंगों में जालंधरे नारसिंह तू रक्षका घुटनों में चोटा नारसिंह तू रक्षका पूजों में गुंडिया नारसिंह இந்த மலை தொடர்புல கடைசி பார்ட் இந்த இடம். ஓகேவா? இந்த இடத்துலேருந்து ராமர் வந்து லங்கையை பார்த்தா மாதிரி ஒரு ஐதீகம். இது எப்படின்னா ஒரு சின்ன மலைக்குன்று தான். இது பார்த்து இல்லை படிக்கட்டாட்டம்லாம் இருக்காது, சாதாரணமாக தான் இருக்கும். போயிட்டு ரைட்டில் போனேன்னு நினச்சிக்கோங்கள, ஒரு சின்னதாக இறங்குற மாதிரி இருக்கும். 3 பாதங்கள் இருக்கும். ராமர், லக்ஷ்மணர், ஆஞ்சநேயரோட பாதங்கள் இருக்கும். பட்டர் யாரும் இருக்க மாட்டா, பூ போட்டிருப்பா, ஒரு இது இருக்கும். போயிட்டு சேவிச்சுட்டு வாங்க. இந்த இடத்துலேருந்து இந்த கடைசி முனை இங்கிருந்து லங்கையை பார்த்தா மாதிரி ஒரு ஐதீகம். சேவிச்சுட்டு வாங்க. இந்த மாதிரி ஒரு நடுவில் போகிற இடத்துல இந்த ஷெட் ஆட்டம் போட்டிருப்பா, உட்காந்துக்கலாம். அங்கிருந்து கொஞ்சம் தூரம் தான், கீழே இறங்குற தூரம் பார்க்கலாம். இதே ரூடு தான், இப்படியே வர்றது தான். சேவிச்சுட்டு வாங்க.
இதுவரை திருக்கோயிலை தரிசனம் செய்த உங்கள் அனைவருக்கும் எனது நன்றி. மீண்டும் ஒரு புதிய தரிசனத்துடன் தங்களை காண விழைகின்றேன். நன்றி, வணக்கம்.